நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேல் கோர்ட்டுக்கு போனாலும் அங்கேயும் நாம தான் ஜெயிப்போம். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். சரிங்க சார். வணக்கம். நல்லா இருக்கியா? மெட்ராஸ்ல தான் இருக்கியா? ஆமாங்க. வாங்க. வீட்டுல அம்மா பொண்ணு பையன் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் பொண்ணு எப்படி இருக்கு? அவ டிகிரி முடிச்சிட்டா. காலையில மொத்த சென்னை எழுப்புறது அவதான். Hello Chennai. Good morning everybody. அவ அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டாளா? ஆமாமா, நீங்க அவளை சின்ன வயசுல பார்த்தது. உங்களை பார்த்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்ன? அடுத்த வாரம் நானும் என் ஒய்ஃபும் பிசினஸ் விஷயமா அமெரிக்கா போறதா இருக்கும். என் பொண்ணை கூப்பிட்டேன். அவன் நான் வரல, டேடி ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. வயசு பொண்ணை எப்படி ஹாஸ்டல்ல தனியா விட்டுட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அந்த கவலை எல்லாம் போயிருச்சு. என்ன சொல்ல வர? நாங்க அமெரிக்கா போயிட்டு வர ஒரு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுல இருக்கட்டுமே. அவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும், எனக்கும் பயம் இல்லாம இருக்கும். நான் முன்ன மாதிரி இல்ல. என் நிலைமை கொஞ்சம் சுமார் தான். நீ நினைக்கிற வசதி எங்க வீட்டுல இல்ல. பங்களா வீட்டுல இருந்தாதான் வசதியா என்ன? அன்பு இருந்தா போதும். அது உங்க வீட்டுல நிறைய இருக்கு. சரி, எங்க வீட்டுல தங்குறதுக்கு உன் பொண்ணுக்கு எந்தவித சங்கடம் இல்லைன்னா தாராளமா தங்கட்டும். தேங்க்ஸ். அப்ப அடுத்த வாரமே என் பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நல்லது. அப்ப நான் வரட்டுமா? வாங்க. தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா இருக்கு? இதெல்லாம் வேணாம்ப்பா. வெங்காய தோசை இருக்கா? இருக்கு. 2 கொண்டா. நம்ம வக்கீலுங்க ஐயா. ஹலோ, ஒரு வெங்காய தோசை 75 ரூபா, 2 150 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, எடுத்துட்டு வா. தலை எழுத்துறா. அப்புறம் மசால் தோசை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு மசால் தோசை? சரிங்க ஐயா. 2 கொண்டா. ஒரு மசால் தோசை 100 ரூபா, 2 தோசை 200 ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. தம்பி, குடிக்க தண்ணி கொண்டா. கண்ணு முன்னாடி தானே இருக்கு ஜக்குல, எடுத்து ஊத்திக்க வேண்டியதானே. சாப்பிடுங்க. ஏன்பா அந்த ஆளுக்கு மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிற? ஆமா, மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த டிப்ஸா கொடுக்க போறேன். பார்த்தாலே தெரியல, புரோக்கரா இருப்பான்டா. இடம் எதுனா முடிச்சு கொடுத்துருப்பான். கமிஷன் வந்திருக்கான். வந்துட்டானுங்க உயிரை வாங்குறதுக்கு. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன தெரியலீங்களா ஐயா? நான் தான் செல்வம். செல்வமா? ஓ, இது உன் ஹோட்டலா? என்னையா என் ஹோட்டலா? இது உங்க ஹோட்டல்யா? நீங்க போட்டு பிச்சையில வாங்கின ஹோட்டல் யாரு? காலையில விழுகாதப்பா. என்னப்பா இது? உன்னுடைய உழைப்புப்பா. ஐயா, உங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரனுடைய பையன் நானு. என்ன படிக்க வச்சு ஆளாக்கி நீங்க பணம் கொடுக்கலன்னா நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா? ஐயா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா ஐயா? அதெல்லாம் வேணாப்பா. ஒரு வேலையா கோர்ட்டுக்கு வந்தேன், பசிச்சது சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, பணம்லாம் கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். தம்பி, ஐயா இந்தா வச்சுக்க. வேணாங்க. நன்றிங்க ஐயா. வரப்பா. போயிட்டு கதர் சட்டையை வேட்டி கட்டணும்னு சாதாரணமா நினைச்சிட்டியா? காந்தி கூட கதர் வேட்டி தான் கட்டிட்டாரு. இன்னைக்கு அவருடைய போட்டோ எல்லார் வீட்லயும் இல்ல. இவருடைய போட்டோ ஒரு காலத்துல எல்லார் வீட்லயும் இருக்கும். இனிமேலாவது ஆளை பார்த்து இறப்படாத. போய் வேலை பார்ப்போம். பணக்கார பொண்ணு, படிச்ச பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அதுவும் இல்லாம ஐயர் வீட்டு பொண்ணு.
அது வந்து எப்படிங்க நம்ம வீட்டுல தங்கும்? நாம முடிஞ்ச வசதியை பண்ணுவோம். அப்புறம் ஒண்ணு, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த உடனே நாம யாரும் அசைவம் சாப்பிடவும் வேண்டாம், சமைக்கவும் வேண்டாம். சரிங்க. முதல்ல இந்த வீட்டை கொஞ்சம் மாத்தணும். இந்தப்பா, இந்த தட்டு எடுத்துக்கிறேன். என்னங்க என்ன பண்றீங்க? நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல, ஆ, அதான் தண்ணியில நன்னாரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்ல. ஓஹோ. டேய் இங்க வாடா. என்னங்க இந்த கடைக்காரன் எடுத்ததுக்கெல்லாம் திட்டுறான்? ஏன் என்ன? அவன் கல்லால 100 ரூபாய் எடுத்து அதுக்கு போய் திட்டுறான். ஓஹோ. என்னடி இதெல்லாம்? பட்டணத்து பொண்ணுல போர் அடிச்சா பாக்குறதுக்கு டிவி, கேக்குறதுக்கு ரேடியோ, விளையாடுறதுக்கு கேரம். ஃபேன் மட்டும் கொஞ்சம் பழசு. இதுக்கெல்லாம் ஏதுடி பணம்? அதான் கழுத்துல செயின் இல்லையே, அடகு வச்சிருப்பா. சேச்சே, அப்படிலாம் பண்ணுவாங்களா? வித்துட்டாங்க. இந்தாங்க ஐயா, இந்த மாசம் வாடகை. பாருங்க. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த மாசம் ஆம்புலன்ஸ் செலவுக்கு வச்சுக்க. சரிங்க ஐயா. அடடே, மறந்தே போயிட்டேன். விஸ்வநாதன் பொண்ணு வந்திருப்பா. நேரா ரயில்வே ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரிங்க ஐயா. டிரைவர் வண்டி நிறுத்துப்பா. என்ன முத்தியா, குடும்பத்தோட எங்க கிளம்பிட்டேன்? பையனும் மருமகளும் நாளைக்கு அமெரிக்கால இருந்து வராங்கல்ல, அவங்கள கூட்டு வரதுக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் பையன் இன்னும் அப்படியே தான் இருக்கானா? அப்போ நாங்க வரோம். சார், மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? வந்துட்டு போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆமா, யார தேடி வந்த? அது ஒரு சாவு கிராக்கி சார். மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னு. அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. பிரதர், இது உங்களுதா? இல்லையா? பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்கே. இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனோ புட்டா பைய மறந்து வச்சு போயிட்டான். ஏப்பா, ஒரு டீ ஒன்னு போடு. ஸ்பெஷலா ஆனரியா? ஸ்பெஷல் டீ போடுப்பா. ஹாய். நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற? பின்ன என் பெட்டி பேக்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி? பெட்டி பேக் உன்னுதா? பின்ன உன் பெட்டி பேக்கா? ஓ, நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா? நானே தான். நீ லேட்டா வந்துட்டு என்ன சாவுகிராக்கின்னு வேற திட்டுறியா? உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும் தான் இப்படி பண்ண. இப்ப பாரு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே போட்டோம் 2 நிமிஷத்துல ஊருக்குள்ள வந்துட்ட. கொழுப்பு ஓவர் தான். உனக்கே இருக்கும்போது எனக்கு இருக்காதா? போலாமா? போலாமே. குனி. ம். ஆமா, இந்த ஊர்ல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? ஏன்? இல்ல, டெய்லி ஒரு ஆஃப் அடிச்சிட்டு தான் படுப்பேன். தண்ணி அடிக்காம படுத்தேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எந்திரிச்சு நடப்பனா எதுல யாராவது வந்து அவங்கள கடிச்சு கொதறிடுவேனா? தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா படுத்து தூங்கிடுவேனா? நான் நம்ப மாட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க. அதுவும் இஷ்டம். இன்னும் வீடு ரொம்ப தூரமா? அதோ இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இப்படி போக முடியாது, சுத்திக்கிட்டு தான் போகணும், பாதை இல்ல. ஆஹா. ஒரு நிமிஷம். அந்த தண்ணி குடிக்க முடியாது. பெட்டி கூட நான் தூக்கிட்டு வரேன். வேணாம் வேணாம், எதுக்கு?
பாவம் நீ எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவ சின்ன ஹெல்ப் தானே ஆ, இந்தாங்க. தலையில வை ஆ,